ஓம் சாந்தி 26/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இன்றைய முரளியை நம்ம கேட்கலாம். பாபா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் திருமூர்த்தி பாபாவின் குழந்தைகளாவீர்கள். உங்களுக்கு தங்களுடைய 3 கடமைகள் நினைவிருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்தாபனை, விநாசம் மற்றும் பாலனை. பாபா இப்போ பிரம்மா விஷ்ணு சங்கரன் மூலமா தான் படைக்கிறாரு, காரியங்களை செய்யறாரு. அதனாலதான் அவர் பேர் திருமூர்த்தி சிவன். இப்போ பாபா நமக்கு 3 கடமைகளை ஞாபகப்படுத்துறாரு: ஸ்தாபனை, விநாசம் மற்றும் பாலனை. கேள்வி: தேக அபிமானம் எனும் கடுமையான வியாதி பீடிப்பதன் மூலம் என்னென்ன இழப்பு ஏற்படுகிறது? பாபா சொல்றாங்க. பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேக அபிமானம் இருப்பவர்களுக்குள்ளார பொறாமை வந்துருது. பொறாமையின் காரணத்தினால பிறரோடு கசப்பு உணர்வோட இருக்கிறாங்க. அன்போடு சேவை செய்ய முடிவதில்லை. உள்ளுக்குள்ளேயே எரிந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், அலட்சியமானவராக இருக்கிறாங்க. அவங்க மாயா அந்த மாதிரி அலட்சியமா இருக்க வைக்குது. மாயை அவர்களை அதிகம் ஏமாற்றி கொண்டே இருக்கிறது. முயற்சி செய்து செய்து வேறுபடைந்து விடுகிறார்கள். இந்த காரணத்தினால் படிப்பை விட்டு போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. 3வது பாயிண்ட், தேக அபிமானத்தின் காரணத்தினால் மனம் சுத்தமாகவே இருக்கிறது இல்ல. மனம் சுத்தமாக இல்லாத காரணத்தினாலதான் பாபாவின் மனதில் இடம் பெறுவதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. 4வது பாயிண்ட், அடிக்கடி மனநிலையை இறுக்கமாக்கி மூட் ஆஃப் ஆக்கி கொள்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களுடைய முகமே மாறிவிடுகிறது. இப்போ நம்ம முரளி கேட்கும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. வெளியில போயிட்டு ஏதாவது பிரச்சனை வரும்போது மூட் ஆஃப் ஆயிடுறாங்க. அப்போ மூட் ஆஃப் ஆகும்போது அவங்க முகமே மாறிடுதுன்றாரு. இந்த மாதிரிலாம் மாயா தேக அபிமானன்ற கடுமையான வியாதினால நமக்கு இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. பாபாவை மட்டும் தான் நினைவு செய்கிறீர்களா அல்லது இன்னும் வேற ஏதாவது நினைவு இருக்கிறதா சொல்லி பாபா நினைவிற்கு வருகிறதான்னு சொல்லி கேட்கிறாரு. குழந்தைகளுக்கு ஸ்தாபனை, விநாசம் மற்றும் வளர்ப்பு, இந்த 3ம் தான் நினைவிருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இந்த ஒரே டைம்ல இப்ப 3 நடந்துட்டு இருக்குது. அதாவது புது உலக ஸ்தாபனை நடக்குது, பழைய உலக விநாசம் மற்றும் பாலனை. இந்த விஷ்ணு மூலமா பாலனை நடக்குது, பிரம்மா மூலமா ஸ்தாபனை, சங்கரர் மூலமா விநாசம். இப்ப நம்ம ஸ்தாபனையும் பண்ணிட்டு இருக்கிறோம், தெய்வீக குணங்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம். பழைய குணங்கள், அந்த கலியுக விகார குணங்களை விநாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நல்ல குணங்களை நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம். இந்த 3ம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். பிரம்மா விஷ்ணு சங்கரர் செய்யற தொழிலை இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 3ம் தான் நினைவிருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் கூடவே ஒன்றாக செல்ல வேண்டும் அல்லவா. இப்ப பாபா கூடயே நம்ம போனோம் இல்லையா, அதனால நீங்க இந்த 3 காரியத்தையும் உங்களோட கடமைன்னு சொல்றாரு. யாராவது வக்கீலுக்கு படிக்கிறாங்க என்றால், நான் வக்கீலாவேன், வாதாடுவேன் என்பது எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். இப்ப வக்கீலா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நான் வக்கீலாகி வாதாடுவேன்ட்டு தெரியும். பாபா சொல்றாரு, வக்கீல் தொழிலை பராமரிக்கவும் செய்வார்கள் அல்லவா. வக்கீல் தொழிலை பராமரிக்கவும் செய்வாங்க இல்லையா. அவங்க யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுடைய குறிக்கோள் முன்னேற்றத்திற்கானதாக தான் இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போ உங்களுக்கு தெரியுது, நம்ம இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறோம். தூய்மையான புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் யோகம் மிகவும் அவசியமாகும். இப்ப நம்ம எண்ணங்கள் மூலமா எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கோம். இந்த எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்ம வாழ்க்கை. அது மாதிரி இப்போ நம்ம புதிய உலகத்தை, இப்ப தூய்மையான புதிய உலகத்தையே நம்ம இப்ப எண்ணங்கள் மூலமா ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுல யோகம் தான் மிக அவசியம் சொல்லி சொல்றாரு. யோகத்தின் மூலம் தான் தூய்மையற்றதாகி விட்ட நம்முடைய ஆத்மா தூய்மையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாபாவை நினைக்க நினைக்க ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கிறதா யோகா. அந்த நினைவு யாத்திரையின் மூலமா நம்ம தூய்மையாயிடுவோம். தூய்மையாகிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். எனவே நான் தூய்மையாக ஆகி பிறகு தூய்மையான உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வோம் என்பது புத்தியில் உங்களுக்கு வரணுன்றாரு. அனைத்து தேர்வுகளிலும் பெரிய தேர்வு அல்லது அனைத்து படிப்புகளிலும் உயர்ந்த படிப்பு இது ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. அநேக விதமான படிப்புகள் இருக்கின்றன அல்லவா. அவை அனைத்தையும் மனிதர்களுக்கு கற்பிக்கிறாங்க. இப்ப நிறைய IAS, ICS, எவ்வளோ படிப்பு, டாக்டர், இன்ஜினியர்லாம் இருக்கு. அதெல்லாம் மனுஷங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க. மற்ற அந்த படிப்புகள் இந்த உலகத்திற்காக ஆகும். மற்றது அவங்க எல்லாம் எதுக்கு படிக்கிறாங்கன்னா, இங்க சம்பாதிக்கிறதுக்கு, அதுக்காக தான் படிக்கிறாங்க. இந்த பிறவிக்கு பலனடைய படிக்கிறாங்க. படித்து விட்டு பிறகு அதனுடைய பலனை இங்கே தான் அடைவார்கள்.
இந்த எல்லையற்ற படிப்பின் பலன் நமக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆனால் இப்போ நம்ம படிக்கிற படிப்பு சுயம் இறைவனே ஆசிரியராகி நமக்கு படிக்க வைக்கிறாரு. இந்த படிப்பு நமக்கு சொர்க்கத்துல தான் இதனுடைய பலன் கிடைக்கும்ன்றாரு. புதிய உலகத்துல கிடைக்கும். அந்த புதிய உலகம் தூரத்தில் இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சொர்க்கம் வந்து தூரத்துல இல்லை, ரொம்ப கிட்டக வந்துருச்சுன்றாரு. இப்போது சங்கம யுகம். இந்த சங்கம யுகம் முடிஞ்சதும் சொர்க்கம் வந்துடும். நாம் புதிய உலகத்தில் தான் ராஜ்யம் செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றாலும் கூட புத்தியில் இதை உங்களுக்கு நினைவிருக்கணும்ன்றாரு. பாபாவின் நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாக ஆகும். பாபா சொல்றாரு, கங்கையில போய் குளிச்சா தூய்மையாயிடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க வந்து ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைச்சாதான் ஆத்மா வந்து தூய்மையாகும். நாம் தூய்மையாகிவிட்டால் பிறகு இந்த தூய்மையற்ற உலகம் கண்டிப்பாக விநாசமாகும் என்பதையும் நினைவில் வைக்க வேண்டும். பாருங்க, பாபா சொல்றாரு, இப்ப தேவதைகள்லாம் நடிச்சவங்க எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் தூய்மையாயிட்டாங்கன்னா தேவதைகள் வாழறதுக்கு புதுசா ஒரு உலகம் வேணும். அதனால இந்த பழைய உலகம் கண்டிப்பா விநாசம் ஆயிடும்ன்றது நினைவில் வைக்கணும்ன்றாரு. அனைவரும் தூய்மையாக மாட்டார்கள். பாபா சொல்றாரு, எல்லாரும் தூய்மையாக மாட்டாங்க. மிகவும் குறைவான உங்களிடத்தில் மட்டுமே அந்த சக்தி இருக்கிறது சொல்லி சொல்றாரு. பாபா இப்ப பாடம் எடுத்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்ரீமத் படி நடக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி குணம் இல்லை. எல்லாரும் திருந்துற ஆத்மா வந்து ஒரே மாதிரி தூய்மை ஆகுறாங்கன்னா ஆக மாட்டாங்கன்றாரு. மிகவும் குறைவான உங்களிடத்தில் தான் அந்த சக்தி இருக்குதுன்றாரு. ஏன்னா பாபாவை நிச்சய புத்தியோட நினைக்கிறது, ஞானத்திலே நிச்சய புத்தி, பாபா மேலே நிச்சய புத்தி, தன் மேலே நிச்சய புத்தி, டிராமாலேயும் நிச்சய புத்தி இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான ஆள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் சக்தி கிடைக்குதுன்றாரு. உங்களில் கூட வரிசை கிரமமாக சக்திக்கு ஏற்றவாறு தான் சூரிய வம்சத்தர்களாகவும் சந்திர வம்சத்தர்களாகவும் ஆகுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களில் கூட பிகேஸ்லேயே கூட வரிசை கிரமம் இருக்குது. 1 2 3 4ன்ட்டு வரிசை கிரமம் இருக்குதுன்றாரு. நீங்க போய் தான் சொர்க்கத்துக்கு கொஞ்சம் பேர் போறீங்க, அப்புறம் திரேதாயுகத்துக்கு கொஞ்சம் பேர் போறீங்கன்றாரு. ஒவ்வொரு விஷயத்திற்கும் சக்தி வேண்டும் சொல்லி சொல்றாரு. இது ஈஸ்வரிய சக்தி ஆகும். பாபா சொல்றாரு, எல்லாத்துக்குமே சக்தி வேணும். பாபா சொல்றாங்க, மிகவும் குறைவான உங்களிடத்தில் மட்டும்தான் அந்த சக்தியே இருக்குதுன்றாரு. உங்களிலும் கூட வரிசை கிரமமாக சக்திக்கு ஏற்றவாறு தான் சூரிய அம்சத்திலாகவும் சந்திர அம்சத்திலாகவும் ஆகுறீங்க. ஒவ்வொரு விஷயத்திற்கும் சக்தி வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, எல்லாத்துக்குமே சக்தி வேணும்ன்றாரு. சக்தி இல்லாம எதுவுமே இங்க செய்ய முடியாது. இது ஈஸ்வரிய சக்தி ஆகும். இந்த சக்தி எங்க இருந்து கிடைக்குதுன்னா பாபாட்ட இருந்து கிடைக்குது. இதனை யோக பலத்தின் சக்தி என்று சொல்லப்படுகிறது. இது நம்ம யோகா பண்ணணும். நம்ம புத்தி யோகம். இது புத்தியை நிலைநிறுத்தி நம்ம என்ன வேலை செஞ்சாலும் பாபா நினைவுல செய்யும் போது, பாபாவை நினைக்கும் போது நமக்கு அங்க சக்தி கிடைக்குது. இது யோக பலத்தின் சக்தி என்று சொல்லப்படுகிறது. மற்றவை அனைத்தும் சரீரத்தின் சக்தி என்று சொல்லப்படுகிறது. இப்போ வந்து நம்ம கையால வேலை செய்யறது, காலால ஒரு ஏதாவது தூக்குறது, ஒரு கத்திய சொல்றது, அப்புறம் வந்து இந்த துப்பாக்கியை தூக்குறது, இதெல்லாம் வந்து சரீர பலம், அந்த புஜ பலம், சரீரத்தினுடைய சக்தியை வச்சு அவங்கெல்லாம் பேசுறாங்க இந்த சாதாரண உலகத்துல. ஆனா இது வந்து யோக பலம்னு சொல்லி சொல்றாரு. இது புத்தி பலம், இது ஆன்மீக சக்தி ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு வந்து இப்ப கிடைச்சிருக்கிறது ஆன்மீக சக்தி. கடவுள்கிட்ட இருந்தே நமக்கு கிடைக்குது ஆத்மாவினுடைய சக்தி. பாபா கல்பகல்பமாக சொல்றாரு, ஹே குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் சொல்லி போன கல்ப கூட இதே தான் சொல்லியிருந்தாரு. சர்வ சக்திவான் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த தந்தையோ ஒருவரே தான். அவரை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மா தூய்மையாக ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள் ஒருத்தர் தான். அவரை நினைச்சாதான் நம்ம ஆத்மா தூய்மையாகும். இவை தாரணை செய்வதற்கான மிகவும் நல்ல விஷயங்களாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் நீங்க புத்தி மூலமா தாரணை செய்ய வேண்டிய விஷயங்கள். யாருக்கு நாம 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்ற நிச்சயம் இல்லையோ அவர்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் நிற்காது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா என்னென்னலாம் தாரணை பண்ண வைக்கிறாரோ அவங்க வந்து 84 பிறவிகள் யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். சில யார் எடுக்கலையோ அவங்களுக்கு நிச்சய புத்தி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் நிற்காதுன்றாரு. யார் சதோ பிரதான உலகத்தில் வந்திருந்தார்களோ அவர்கள் தான் இப்போது தமோ பிரதானத்தில் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. சொர்க்கத்துல யார் நடிச்சீங்களோ அவங்க தான் இப்ப கலியுகத்துல தமோ பிரதானத்துல வந்திருக்கிறாங்க. அவர்கள் தான் விரைவாக வந்து நிச்சய புத்தியுள்ளவர்களாக ஆவார்கள். ஃபர்ஸ்ட் யார் சதோ பிரதானமா நடிச்சாங்களோ அவங்க தான் தமோ பிரதானமாகி விரைவாக இங்க வந்து பாபாட்ட பிகே ஆகி நிச்சயபதியோடர்களா ஆவாங்க. ஒருவேளை எதுவும் புரியவில்லை என்றால் கேட்க வேண்டும். பாபா சொல்றாரு, டெய்லி முரளி கேட்குறீங்க, ஏதாவது புரியலன்னா கேட்கணும். கேட்காம அப்படியே என்ன சொல்றாங்கன்னே தெரியாம அப்படியே இருக்கக்கூடாதுன்றாரு. எதுவும் புரியலன்னா கேட்கணும். முழுமையான விதத்தில் புரிந்து கொண்டால் பாபாவையும் நினைவு செய்வார்கள். சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் பாபாவை நினைப்பாங்கன்றாரு. புரிந்து கொள்ளவில்லை என்றால் நினைவும் செய்ய முடியாது. இப்ப பாபா எப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கிறோம், இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் பக்தியில செய்யற மாதிரிதான் பூஜை செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. பாபாவையும் அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க.
பாபாவை சரியா நினைவு செய்யணுன்றாரு. இது நேரடியான விஷயமாகும். சதோ பிரதான ஆத்மாக்களாக இருந்த நாமே தான் இப்போது தமோ பிரதானமாகி இருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றார். யாருக்கு நாம் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம் அல்லது பாபாவிடம் வந்து கல்பத்திற்கு முன்பு கூட ஆஸ்தி எடுத்தோம் என்று புரிந்து கொள்வதில் சந்தேகம் இருக்குமோ அவர்கள் படிப்பின் மீது முழு கவனமே வைக்க மாட்டார்கள் சொல்றார். பாருங்க, சந்தேக புத்தி இருந்தாதான் படிக்க மாட்டாங்கன்றார். யாருக்கு வந்து 84 பிறவி நம்ம எப்படி எடுக்கிறோம், பாபாட்ட இதே மாதிரி தான் ஆஸ்தி எடுத்தோம், இதெல்லாம் சந்தேகம் இருக்கிறவங்க படிப்பின் மீது முழு கவனம் வைக்க மாட்டாங்க. இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டத்துல இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கல்பத்திற்கு முன்பு கூட புரிஞ்சிக்கல, போன கல்பமும் இதே மாதிரிதான் அலட்சியமா இருந்தாங்க, அலட்சிய போக்கா இருந்தாங்க, அதனால அவங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பாபா புரிஞ்சுக்கிறாரு. ஆகையால் தான் நினைவு செய்ய முடியவில்லை, அதனாலதான் அவங்களால பாபாவே நினைக்க முடியல. இந்த படிப்பே எதிர்காலத்திற்கானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த படிப்பே நமக்கு ஃபியூச்சர் தான், சொர்க்கத்துக்காக தான் இதை படிக்கிறோம். படிக்கவில்லை என்றால் கல்பமாக படிக்கவில்லை அல்லது குறைந்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்பயே படிக்கலைன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், இவங்க வந்து போன கல்பமே பாஸ் ஆகலை, அப்போ வந்து இப்போ பிரஜை பதவி அந்த மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு அர்த்தம். சரியா படிக்க மாட்டாங்க, வேலைக்காரன் பிரஜை அந்த மாதிரி குறைந்த பதவி அடைஞ்சிருப்பாங்கன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு. பள்ளியில் நிறைய பேர் தோற்று போய் விடுகிறார்கள். இப்போ ஸ்கூலுக்குலாம் போகிறாங்களா, நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க, வரிசை கிரமமாக தான் பாஸ் ஆகுறாங்க. இது கூட படிப்பு தான் சொல்றாரு. இங்கே அதே மாதிரி தான் வரிசை கிரமமாக தான் தேர்ச்சி பெறுவார்கள். அதனால இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க, இவங்க ஏன் சரியா படிக்க மாட்டாங்க, இவங்க என்ன முரளியே கவனம் கொடுக்க மாட்டாங்கன்னா நீங்க நினைக்காதீங்க, அவங்க போன கல்பம் அப்படிதான் பாஸ் ஆகியிருப்பாங்க, அதனாலதான் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்றாரு. யார் புத்திசாலிகளோ அவர்கள் படித்த பிறகு மற்றவர்களையும் படிக்க செய்வார்கள். பாபா சொல்றாரு, இந்த நிச்சய புத்தி இருக்கிறவங்க, புத்திசாலியா யார் இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா முரளி படிப்பாங்க, மற்றவங்களையும் படிக்க வைப்பாங்கன்றாரு. நான் உங்களுடைய வேலைக்காரன் என்று பாபா கூறுகின்றார். பாபா வந்து சொல்றார், அவரே சொல்றாரு பாருங்க, நான் உங்களுடைய வேலைக்காரன் சொல்லி சொல்றாரு. நாங்களும் வேலைக்காரர்கள் தான் என்ற குழந்தைகளும் கூறுகிறார்கள். குழந்தைகளும் என்ன சொல்றாங்க, பாபா அவரே அப்படி சொல்றாரு, அப்ப நாங்களும் வேலைக்காரர்கள் சொல்லி பாபா குழந்தைகளும் சொல்றாங்க. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும். பாருங்க, நம்மளோட கடமையை எல்லாரும் நம்மளுடைய சகோதர சகோதரர்கள் அவங்களுக்கும் நன்மை செய்யணும். பாபா நமக்கு நன்மை செய்கின்றார், பிறகு நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். பாபா இப்ப நம்ம எங்கேயோ திக்கற்று போய் கடந்தோம் இல்லையா, திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்ற மாதிரி கடவுள் நமக்கு அடிச்சாரு. நமக்கு பாபா நன்மை செய்யறாரு, பிறகு நம்மளும் போய் மற்றவங்க நன்மை செய்யணும் இல்லையா. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்து விடும் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். இப்போ வர்றவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன புரியுதுன்னா, பாபாவோட அறிமுகம் கொடுத்து அவரை எப்படி நினைக்கணும்னு சொல்லி கொடுத்துருங்க. அவர் சிவலிங்கமா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, அவர் யார் எப்படி இருக்கிறாருன்றத அவருக்கு சொல்லி புரிய வச்சு அவரை நினைச்சீங்கன்னா, ஆத்மான்னு புரிஞ்சு அவரை நினைச்சீங்கன்னா பாவம் அழிஞ்சிரும்னு சொல்லுங்க. அவங்களும் நினைப்பாங்கல்ல, அவங்களும் நினைச்சா அவங்களுக்கும் பாவம் அழிஞ்சிரும் இல்லையா. எந்த அளவுக்கு அதிகமானவர்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அவர்களை பெரிய தூதுவர் என்றே சொல்லலாம் சொல்லி சொல்றாரு. பாருங்க, நம்மளாம் தூதுவர்ன்றாரு பாபா, இறை தூதுவர், இறை செய்தி கொடுக்கறவங்க நீங்கெல்லாம் எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு பெரிய தூதுவர்ன்றாரு. அவர்களை தான் மகாரதி அல்லது குதிரைப்படை வீரர்கள் என்றே சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. காலாட்படை வீரர்கள் பிரஜையாகி விடுகிறார்கள். யார் வந்து சரியா அந்த காலாட்படை வீரர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்க எது மேலேயும் அந்த குதிரை மேல யானை மேலாம் போக மாட்டாங்க, அப்படியே நடந்தே சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க இங்க, வந்து அந்த அளவுக்கு முரளி கவனம் கிடையாது, அமிர்த வேலை கவனம் கிடையாதுன்னா அவங்க காலாட்படை வீரர்கள்னா பிரஜை ஆயிடுவாங்கன்றாரு. யார் யார் செல்வந்தர்களாக ஆவார்கள் என்பதையும் குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இப்போ உங்களுக்கும் தெரியும் யார் யார் பணக்கார பிரஜை ஆவாங்க, யார் யார் ராஜா ராணி ஆவாங்க. ராஜா ராணி எல்லாம் இது வரைக்குமே யாருன்னே தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு முயற்சி வந்து இந்த மாயா வந்து பண்ண விட மாட்டேது. அதனால கடைசியா தான் எல்லாமே பாபா சொல்றாரு, டிராமா கடைசியில எல்லாமே தெரிய வரும்ன்றாரு. இப்ப யார் யார் செல்வந்தர்கள் ஆவார்கள் என்பதை கூட குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் யார் சேவைக்கு பொறுப்பாகி உள்ளீர்களோ, சேவைக்காகவே வாழ்க்கையை கொடுத்துள்ளீர்கள் என்றால் பதவியும் அப்படி அடைவீர்கள் சொல்றாரு. பாபா சொல்றாரு, யாரெல்லாம் நீங்க சேவைக்கு பொறுப்பா இருக்கிறீங்க, இப்ப கீதா பாடசாலை எல்லாம் திறந்திருப்பாங்க, ஞானம்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாழ்க்கையே சேவைக்காக அர்ப்பணிச்சிட்டாங்கன்னா அவங்க பதவியும் அதிகமா அடைவாங்கன்னு சொல்றாரு. அவர்களுக்கு யாருடைய கவலையுமே இருப்பதில்லை, அவங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. மனிதர்கள் அவரவர் கை கால் உடையவர்கள், யாரையும் கட்டி போட முடியாது அல்லவா சொல்லி சொல்றாரு. மனுஷங்க எல்லாருக்கும் கை கால் அவங்கவுங்களுக்கு இருக்குது இல்லையா, யாரையாவது கட்டி போட முடியுமா, அது மாதிரி சொல்றாரு. யாருடைய கவலையும் அவங்களுக்கு இருக்காது, தங்களை சுதந்திரமாக வைத்துக் கொள்ள முடியும் சொல்றாரு. ஏன் நான் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டும், ஏன் பாபாவிடமிருந்து அமிர்தத்தை பெற்று அமிர்தத்தையே தானம் செய்யக்கூடாதுன்ட்டு அவங்க இருப்பாங்க. யாரெல்லாம் வந்து பதவி அடையிறாங்களோ அவங்க வந்து சுதந்திரமா இருப்பாங்களாம்.
அவங்க போய் பந்தனத்துல மாட்டிக்க மாட்டாங்க. ஏன் நான் பாபாவுடைய ஞானத்தை சொல்லி மற்றவங்களுக்கு தானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாம். நான் என்ன ஆடா மாடா, யாரும் என்னை கட்டி போடுவதற்குன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஆரம்பத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எப்படி தங்களை விடுவித்துக் கொண்டீர்கள், கூச்சலிட்டீர்கள், ஐயோ ஐயோ என்று சொல்லி அமர்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு என்ன கவலை, நாங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டுமா அல்லது இங்கே அமர்ந்து கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா என்றெல்லாம் கேட்பீர்கள். ஆரம்பத்துல பிகே ஆனவர்கள் எல்லாரும் அப்படிதான், அப்படியே ஓவரா பண்ணிட்டு இருப்போம். பாபா கிடைச்ச உடனே கூச்சலிட்டு இருந்தோம். நீங்களே உங்களை ஆரம்பத்துல நீங்களே விடுவிச்சுக்கிட்டீங்க, சொல்லிட்டு இருந்தீங்க சென்டருக்கு ஓடி ஓடி வர்றது, முரளி கேட்கறது, அந்த மாதிரிலாம் இருந்தோம். அப்ப சொல்லுவாங்களா, எங்களுக்கு என்ன கவலை, நாங்க சொர்க்கத்தையே ஸ்தாபனை செய்ய வேண்டுமா இல்லை இங்கேயே உட்காந்துட்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டுமெல்லாம் கேட்டீங்க. போதை ஏறி விடுகிறது, இதை மௌலாயி மஸ்தி என்று சொல்லப்படுகிறது, அதாவது ஆன்மீக போதை என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரிதான் ஆரம்பத்துல ஞானம் கிடைச்சோடனே அந்த மாதிரி ஒரு ஆன்மீக போதை வந்துருச்சு எல்லாருக்கும்ன்றாரு. நான் மௌலாவின் மஸ்தான்கள், இறைவனுடைய நினைவில் போதையில் இருப்பவர்கள் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளா யாரு, இறைவனுடைய நினைவில் இருக்கக்கூடிய போதையில் இருப்பவர்கள்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு மௌலாவிடம் இருந்து, அதாவது பாபாவிடம் இருந்து என்ன கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நேத்து கூட சொன்னார், யார் பாபா நினைவுல இருக்கிறாங்களோ அவங்க நான் பாபா கிடைச்சிட்டாரு, எனக்கு ஆசி கிடைச்சிட்டு இருக்குன்னு அந்த குஷிலே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி இன்னைக்கும் சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நமக்கு பாபாட்ட இருந்து என்ன கிடைச்சிட்டு இருக்குதுன்ட்டு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. மௌலா நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார் அல்லவா. இப்ப மௌலான்றது அல்லா மௌலா எல்லாம் அவர்தான். இப்ப அல்லாவே நமக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறார் அல்லவா. அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது, ஆனால் சில பெயர்கள் மிக இனிமையானதாக இருக்கிறது. அதுல இந்த மௌலாவும் ஒரு பேரு. நிறைய பேர் இருக்கு, சிவன் எல்லாமே அவர் பேர் தான். சிவன், அல்லா, ஜஹோவா, மௌலா எல்லாமே அவர் தான். அதை ஒரு ஒரு பேரா சொல்றாரு. இன்னைக்கு மௌலா எடுத்துக்கிட்டாரு. இப்போது நாம் மௌலாயி மஸ்தாக ஆன்மீக போதையில் இருப்பவர்களாக ஆகியிருக்கிறோம் சொல்லி சொல்றாரு. பாபா மிகவும் எளிய வழியை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எளிய வழியை கொடுக்கின்றார். சரியாக நாம் பாபாவை நினைவு செய்து செய்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம். இப்ப பாபாவை நம்ம ஒண்ணும் கிடையாது, நம்ம அப்படியே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைச்சுக்கிட்டே பரந்தாமத்துல பரமாத்மா இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு, நானும் புள்ளியா இருக்கிறேன், அப்படியே நினைவு செஞ்சு செஞ்சு தூய்மையாக ஆயிடுவோம். கவலைப்படாதீங்கன்றாரு. எப்பயும் போல உங்க வாழ்க்கையை வாழுங்க, என்ன நினைச்சிட்டே இருங்க, அவ்வளவுதான்றாரு. நடுவுல ஏதாவது பிரச்சனை எல்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்றாரு. என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்க, நீங்க மாட்டுக்கும் அப்படியே சந்தோஷமா பாபா நினைவுல இருந்துருங்கன்றாரு. பிறகு உலகத்திற்கு எஜமானர்களாகவும் நாம் ஆவோம் என்பதையும் புத்தியில் புரிந்து கொள்கிறது சொல்லி சொல்றாரு. இந்த ஒரு இடைவிடாத ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது. பாபாவை ஒவ்வொரு மூச்சிலும் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றார், சுவாசம் பக்தியில சொல்லுவாங்க, சுவாசத்திலும் நீ அப்படிலாம் பாட்டுலாம் இருக்குது. அப்ப ஒரு மூச்சு விடும் போதெல்லாம் பாபா, மூச்சு விடும் போதெல்லாம் பாபா அப்படி நினைவு செய்யணும், அப்பதான் பாவம் அழியுன்றாரு. நம்மளாம் கடைசியா தான் வந்திருக்கிறோம், முன்னாடி வந்தவங்களாம் அவ்வளவு யோகா பண்ணியிருக்கிறாங்க, நம்மளாம் இப்பதான் வந்திருக்கிறோம். அதனால சுவாசம் நினைவு செய்யணும்ன்றார் பாபா. முன்னால் அமர்ந்துள்ளீர்கள் அல்லவா, நீங்களாம் முன்னாடி உட்காந்துருக்கிறீங்க, இங்கிருந்து வெளியில் சென்றீர்கள் என்றால் மறந்து விடுவீர்கள். இப்ப முன்னாடி உட்காந்து முரளி கேட்குறீங்களே, இங்கிருந்து சென்டருக்கு வெளியே போனவனே மறந்துடுறீங்கன்றாரு. இங்க எவ்வளவு போதை ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு வெளியில் இருப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. மறந்து விடுகிறது. சென்டர்ல நம்ம முரளி கேட்கறதுக்கும் வெளியில் நம்ம வீட்டுல போயிட்டோம்னாலே போதை அந்த அளவுக்கு இருக்காதுன்றாரு, மறந்துடுது. நீங்கள் மறக்க கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்போதும் இந்த ஆன்மீக போதையில இருக்கணும். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் இங்கு அமர்ந்து கொண்டிருந்தாலும் மறந்து விடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன பண்றது, அதிர்ஷ்டத்துல இல்லாதவங்க சென்டர்ல இருந்துகிட்டே இருந்தா கூட மறந்துடுறாங்கன்றார். குழந்தைகள் அருங்காட்சியகம் மற்றும் கிராமமாக சேவை செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றனர். இப்ப நிறைய பிகேஸ் மியூசியம் அப்புறம் அந்த கிராமம்லாம் போய் சேவை செய்யணும்ட்டு ஏற்பாடு செய்யறாங்க. எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் சீக்கிரமாக செய்யுங்கள் என்றுதான் பாபா கூறுகின்றார். பாபா அப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு, எவ்வளோ டைம் கிடைக்குதோ உங்களுக்கு உடம்பு முடியும் போதே செஞ்சிருங்க. ஏன்னா நேரம் எப்படி டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுல யாருக்கு எப்படி வேணாலும் என்ன வேணாலும் ஆகும். நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம சேவை செஞ்சிடணும். அதனாலதான் சீக்கிரமா செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் நாடகத்தில் வேகமாக நடக்க முடியாது, கையை வைத்த உடனேயே பொருட்கள் தயாராகி விடும்படியான இயந்திரம் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, இந்த நாடகத்துல ரொம்ப ஃபாஸ்டாவும் நம்மளால நடக்க முடியாது. இப்ப சில டைம்ல இந்த ஜெராக்ஸ் மிஷின் அந்த மாதிரிலாம் வருது இல்லை, அந்த மாதிரி இயந்திரம்லாம் இருக்கணும்ன்றாரு. நல்ல நல்ல குழந்தைகளை மாயை மூக்கையும் காதையும் நன்றாக பிடிக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார். இப்ப நிறைய நல்ல நல்ல பிகேஸ் நல்ல நல்ல குழந்தைகள் தான் பாபா குழந்தைகள்.
அவங்கள கூட மாயா விட மாட்டுது, மூக்கையும் காதையும் நல்லா பிடிச்சிருதுன்றாரு. யார் தங்களை மகாவென்று புரிஞ்சுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் மாயின் புயல் நிறைய வருகிறது. யார் வந்து நான் பெரிய ஆளு, நான் தான் கடவுளுடைய சேவகன், நான் மகாவீர், நான் போயிட்டு நல்ல பதவி அடைய போறேன் அப்படிலாம் புரிஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிறைய புயலே வருது. மாயோட புயல் நிறைய வருகிறதுன்றாரு. ஏன்னா மாயா அவங்களையும் விட மாட்டுது. நீ ஓவரா பாபா நினைப்பியா, உன்னை பிடிச்சி அடிக்கிறேன் பாருன்ட்டு பிக் பாயிண்ட்ல அடிக்குது. பிரச்சனையா கொடுக்குது வாழ்க்கையில. அவங்க புயல் அடிச்சா என்ன பண்ணுவாங்க? பிறகு அவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை, மறைந்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க யாரை பத்தியும் கவலைப்படாம மறைஞ்சு போயிடுறாங்கன்றாரு. ஆழ்மனம் உண்மையாக இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையா பாபா கிட்ட இல்லை. ஆனால் உண்மையான மனமுடையவர்கள் தான் ஸ்காலர்ஷிப் பெறுகிறார்கள். ஆனா உண்மையா பாபாவை விரும்புறவங்க, உண்மையான மனசோட இருக்கிறவங்க தான் பாபாட்ட வந்து ஸ்காலர்ஷிப் பெறுகிறாங்கன்னு சொல்றாரு. சைத்தானி மனம் செல்லாது. யாரெல்லாம் சைத்தானி மனம் உடையவர்களோ அதெல்லாம் இங்க பாபாட்ட செல்லாதுன்றாரு. சைத்தானி தன்னுடைய படகையே மூழ்கடிக்கிறது. இந்த சைத்தான் புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, புத்தி கெட்டவங்க, அவங்க என்ன பண்றாங்க, தன்னோட வாழ்க்கை படகை தானே மூழ்கடிச்சிருவாங்கன்றாரு. இந்த சொல்லுவாங்கல்ல, யானை தன் தலைமையில மண்ணள்ளி போட்டோன்னு, அந்த மாதிரி அவங்க புத்தியே அவங்க படகையே, அவங்க வாழ்க்கை படகை மூழ்கடிச்சிருன்றாரு. சிவபாபாவோட தான் அனைவருடைய காரியம் ஆகும் சொல்றாரு. இப்ப கடவுளோட தான் நமக்கு எல்லா வேலையும் இருக்குது. இதை நீங்கள் காட்சியாக பார்க்கின்றீர்கள். பிரம்மாவையும் உருவாக்கக்கூடியவரே சிவபாபா ஆவார். இப்ப நம்ம கடவுளுக்கும் நமக்கும் தான், இப்ப கடவுள் தான் எல்லாரையும் மாத்திட்டு இருக்கிறாரு. பிரம்மா பாபா கூட அவர் தான் மாத்தினாரு. சிவபாபாவை நினைவு செய்தால் தான் இப்படி ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணன் ஆகணும்னா பாபா நினைச்சாதான் அந்த மாதிரி ஆக முடியும். அவருக்கு சமானாகி நம்ம போய் லட்சுமி நாராயணன் ஆக முடியும். சிவபாபாவை நினைவு செய்தால் இப்படி ஆக முடியுன்றாரு. மாயை மிகவும் பலம் வாய்ந்தது என்று பாபா புரிவிக்கிறார். ஆனால் அப்படி ஆகணும்னா மாயா நம்மளை விடவே விடாது. ஏன்னா மாயாவும் சக்திசாலின்றாரு. எப்படி பாபா பாபா சர்வசக்திவானோ அது மாதிரி மாயையும் சர்வசக்திவான். எப்படி எலி கடிக்கிறது என்றால் அது கடிப்பதே தெரியவில்லை, மாயையும் கூட அப்படிதான் திமிரான எலி ஆகும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த எலி கடிக்கிறதே தெரியாதான், ஊதி ஊதி கடிக்குமா, ஊதி ஊதி கடிக்கும் போது அது கடிக்கிற வழியே தெரியாதான். அந்த மாதிரிதான் இந்த மாயாவும் ஒரு மோசமான எலின்னு சொல்றாரு பாபா. திமிரான எலின்றாரு. மகாரதிகள் தான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இதுல வந்து யாரு நல்லா முயற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் மாயா நல்ல அடி கொடுக்கும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்கன்றாரு. மாயை நம்மை கீழே விழ வைத்து விட்டது, உப்பு நீராக கசப்பாக மாற்றி விட்டுறது என்பதை அவர்களே புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆக்கிருமா அவங்களாலே புரிஞ்சுக்க முடியாதான். மாயா நம்மள இந்த மாதிரிலாம் கீழே விழ வச்சிருச்சு, உப்பு நீரா கசப்பா நம்மள ஆக்கிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமா டெஸ்ட் பேப்பரை கொண்டு வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டுருன்றாரு. மகாரதிகளை தான் தாக்குன்றாரு. யாரு சிவனை நினைக்க ரொம்ப முயற்சி செய்யறாங்களோ அவங்கள்ட்டே தான் வந்து இந்த மாயா போராடுது. அது வந்து மல்யுத்தம் பண்ணுது. உப்பு நீராக ஆவதன் மூலம் நாம் பாபாவின் சேவையை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க கசப்பா பேசுறீங்கன்னா யாருமே உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. உப்பு நீரா வாயில வந்து இனிமையா பேச கத்துக்கங்க. உப்பு நீரா பேசுனீங்கன்னா யாரும் உங்கள்ட்ட வந்து ஞானமே கேட்க மாட்டாங்க. அப்போ உங்களால பாபா சேவையை செய்ய முடியாதுன்ட்டு புரிஞ்சுக்கணுன்றாரு. உள்ளுக்குள்ளேயே எரிந்து கொண்டிருப்பார்கள். அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தேக அபிமானம் இருக்குது, ஆகையினால் தான் அவங்க எரிகிறார்கள். அந்த நிலை இல்லை, நினைவனுடைய கூர்மையே உண்டாவதில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளார பொறாம இருக்கிறதுனால, தேக அபிமானம் இருக்கிறதுனால, எரியறதுனால பாபா நினைவே இருக்காது அவங்களுக்கு. பாபா நினைக்க மாட்டாங்க, நினைவனுடைய கூர்மை அவங்களுக்கு இருக்காதுன்றாரு. ஆகையினால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா இதெல்லாம் எச்சரிக்கை நமக்கு கொடுக்குறாரு. மாயை மிகவும் கூர்மையானதாகும். பாபா சொல்றாரு, மாயா வந்து மோசமானது, எப்படி வேணாலும் தாக்கும். நீங்கள் யுத்த மைதானத்துல இப்ப இருக்கிறீங்க என்றால் மாயம் உங்களை விடுவதில்லைன்றாரு. பாதி முக்கால் பாகம் முடித்து விடுகிறது, யாருக்கும் தெரிவதில்லை, அந்த மாதிரி பண்ணிடுதுன்றாரு பாபா. மாயா வந்து நம்மள வந்து பாதி முக்கால் பாகம் முடிச்சிருதுன்றாரு. முக்காவாசி பாகம் நம்மள ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறோம், அந்த மாதிரி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு நல்ல நல்ல புத்தம் புதியவர்கள் கூட படிப்பை நிறுத்தி விட்டு வீட்டில் அமர்ந்து கொள்கிறார்கள். அப்புறம் இப்ப புதுசா வந்தாங்களாம் பிகேஸா, அவங்களா கூட முரளி படிக்காம வீட்லயே உட்காந்துக்கிறாங்களாம். நல்ல புகழ் பெற்றவர்கள் மீது கூட மாயின் சண்டையே நடக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. புரிந்திருந்தாலும் கூட அலட்சியமாகி விடுகிறார்கள். சில பேருக்கு தன்னுடைய வீக் பாயிண்ட் தெரிஞ்சா கூட அலட்சியமா விட்டுறாங்கன்றாரு. சின்ன விஷயத்தில் கூட உப்பு நீராகி விடுகிறார்கள். சில சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வந்துருது, பேச மாட்டாங்க மற்றவங்களோட. தேக அபிமானத்தின் காரணத்தினால உப்பு நீராகி விடுகிறார்கள் என்று பாபா வந்து புரிய வைக்கிறார். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இந்த மாயா பண்ணுதுன்னு தெரியாமலே ஒருத்தவங்க மத்தவங்க மேல உப்பு நீராக ஆகி இருக்கிறாங்க. தாங்களே ஏமாற்றத்தை கொடுத்து கொள்கிறார்கள் சொல்லி சொல்றாரு.
அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இருந்தா நம்ம லட்சுமணராயன் ஆக முடியுமா? ஆக முடியாது. தேவதையே ஆகிறதுக்கே ஃபர்ஸ்ட் தகுதி இல்லை. இப்ப உப்பு நீராகி ஒருத்தவங்க மத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இப்படிலாம் இருந்தோம்னா இது ஏமாற்றம். தங்களை தாங்களே ஏமாற்றத்தை கொடுத்துக் கொள்கிறார்கள் சொல்றாரு. இதுவும் நாடகம் தான் என்று பாபா சொல்றார். பாபா சொல்றார் இது கூட டிராமா. அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல என்ன பண்றதுன்றாரு. எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவை கல்பத்திற்கு முன் போலவே தான் நாடகம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது சொல்றாரு. நிலை மேல் கீழாக ஆகிட்டு இருக்குது. என்ன பண்றது? நம்ம முயற்சி பண்ணும்போது கொஞ்ச நாள் மேலே ஏறுற மாதிரி திடீர்னு கீழே இறங்குது. அப்படியே மாயா வந்து ஜான் ஏறனா முளம் சறுக்குது. அந்த மாதிரி நல்லா ஏறுறோம், நல்லா பாபா நினைவு வருதுன்னா பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருது. மாயா வந்து எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்றோமோ அந்த அளவு அதுவும் மோதுதுன்றாரு. சில நேரங்களில் கிரகச்சாரமே பிடிச்சுக்கிறதுதான். நிறைய பேருக்கு இந்த இந்த கிரகம் பிடிக்கும்ல, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அந்த மாதிரி கிரகச்சாரமே பிடிச்சிக்குதான். ராகு கேது பிடிச்சிக்குது. சில நேரங்களில் மிகவும் நல்ல சேவை செய்து மகிழ்ச்சியான செய்தி எழுதுறாங்க. சில நேரம்ல பாபாட்ட லெட்டர் எழுதுறாங்க. பாபா நான் சூப்பரா சேவை பண்ணேன் அப்படின்லாம் லெட்டர் எழுதுறாங்க மகிழ்ச்சியா. மேல் கீழாக ஆகி கொண்டே இருக்கிறதுன்றாரு. அது மாதிரி நல்லாவும் இருக்குது, திடீர்னு கீழாவும் இறங்கிடுறாங்கன்றாரு. சில நேரங்களில் தோல்வி, சில நேரங்களில் வெற்றி, இப்படிதான் இருக்குன்றாரு. பாண்டவர்களுக்கு மாயிடம் சில நேரங்களில் தோல்வியும் சில நேரங்களில் வெற்றியும் ஏற்படுகிறதுன்னு சொல்றாரு. அதுவும் பிரதர்ஸ்க்கு தான் சொல்றாரு. சில நேரம் மாயிட்ட தோல்வியும் அடைறாங்க, சில நேரம் வெற்றி அடைறாங்க. நல்ல நல்ல மகாரதிகள் கூட ஆடி போய் விடுகிறார்கள். நிறைய பேர் இறந்தும் விடுகிறார்கள். பாபா சொல்றாரு நல்ல நல்ல மகாரதிகள் யானை மேல உட்காந்துட்டு போறாங்க மகாரதிகள். அந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்க. பாபாவை நினைக்கிறது, சேவை பண்றது எல்லாத்துலயும் அந்த அளவுக்கு முயற்சி பண்ற மகாரதிகள் கூட ஆடி போயிடுறாங்க சில டைம்ல. அந்த அளவுக்கு மாயா அவங்கள போட்டு படுத்துதுன்றாரு. நிறைய பேர் இதுல இறந்து போயிடுறாங்கன்னா பாபா சொல்றது பிகே லைஃப்ல இருந்து போயிடுறது, நான் பிகேவா ஆயிடுறது. அந்த அளவுக்கு கூட ஆகுதுன்றாரு. ஆகையால் எங்க இருந்தாலும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சரி பரவாயில்ல, நீங்க சென்டருக்கு வரலைனாலும் எங்கேயாவது போங்க, இருக்கிற இடத்துல இருந்துட்டு நீங்க வந்து சேவை செஞ்சு மட்டும் இருங்கன்னு சொல்றாரு. நீங்கள் சேவைக்கு பொறுப்பானவர்களாக இருக்கிறீங்க. ஆனா பாபா சொல்றாரு நீங்க எங்க இருந்தாலும் சேவை மட்டும் பண்ணுங்க, ஏன்னா நீங்க சேவைக்கு பொறுப்பானவரா இருக்கிறீங்கன்றாரு. நீங்கள் யுத்த மைதானத்துல இப்ப இருக்கிறீங்கள் அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. என் மாயையோட யுத்தம் நடக்குது. வெளியில் வீடு வாசல் குடும்ப விவகாரங்களில் இருக்கின்றவர்கள் இங்கே இருப்பவர்களை விட மிகவும் வேகமாக செல்ல முடியும் சொல்றாரு. பாருங்களேன், சென்ட்ரல்ல இருக்கிறவங்கள விட வெளியில இருந்துகிட்டு முயற்சி பண்றாங்களே, வீடு வாசல்ல இருந்துட்டு மாதாஸ் பிரதர்ஸ், அந்த அதர் குமார்ஸ் அதர் குமாரி அவங்கெல்லாம் வந்து சென்டருக்கு ஒரு வாரம் வருவாங்க, சேவை பண்ணுவாங்க, வெளியிலே இருந்து சேவை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சென்ட்ரல்ல இருக்கிறவங்களோட வேகமா செல்ல முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாயையோட முழுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப மாயாவோட எல்லாருக்கும் ஒரே போர் நடந்து இருக்குது. ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய நடிப்பு கல்பத்திற்கு முன் போலவேதான் நடந்து வந்திருக்கிறது. பாபா சொல்றாரு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இதெல்லாம் டிராமான்றாரு. போன கல்பத்துல இதேதான் நடந்தது, அதான் இப்பயும் நடக்குது. இவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று நீங்கள் சொல்வீர்கள். பாபா சொல்றாரு நீங்க சொல்லுவீங்க பாபா இவ்வளவு நாள் போயிடுச்சு, என்னென்ன நடந்தது என்பது கூட புத்தியில இருக்குது. இப்ப நமக்கே பிகே லைஃப்ல என்ன நடந்ததுன்னா எல்லாமே நமக்கு புத்தியில இருக்குது. ஞானம் முழுவதும் இப்போது புத்தியில இருக்கிறது. இப்ப பாபா என்ன சொன்னாரோ அதுவும் நமக்கு புத்தியில இருக்குது. எப்படி பாபாவிடத்தில் ஞானம் இருக்கிறதோ அது இந்த தாதாவிடத்திலும் வர வேண்டும். இப்ப பாபா சொல்ற ஞானம் சிவபாபாட்ட இருக்கிறது எல்லாமே இந்த பிரம்மா பாபா கிட்டே இருக்குது, நமக்கும் வந்துடணும்ன்றாரு. பாபா பேசுகிறார் என்றால் இந்த தாதாவும் பேசுவார். இந்த சிவபாபா தான் பேசுறாருன்னா எப்பயுமே சிவபாபாவை பேசிட்டு இருக்க மாட்டாரு, இந்த பிரம்மா பாபாவும் அடிக்கடி பேசுவாரு. ஏன்னா அவரும் சேவை செய்யணும் இல்லையா? அதனால யார் யார் தூய மனம் உள்ளவர்கள் என்பதை நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. தூய மனம் உள்ளவர்கள் தான் பாபாவின் மனதில் இடம் பெறுகிறார்கள். பாபா சொல்றாரு சுத்தமான இருதயத்துலதான் பாபா வந்து மகிழ்வார், இறைவனே மகிழ்வாரா. இறைவன் வந்து எந்த இடத்துல மகிழ்வார்னா சுத்தமான இதயம் இருக்கிறவங்கள்ட்ட தான், தூய இதயம் இருக்கிறவங்க. கள்ளங்கபடம் இல்லாம இருக்கணும். அந்த ரொம்ப அந்த சூதுவாதோட எல்லாம் பழகிறது, பொறாம பிடிச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி உப்பு நீரா இருக்கிறவங்க தான் பாபாவுக்கு பிடிக்காது. தூய மனம் இருக்கிறவங்க தான் பாபா வந்து பாபாவுக்கு மனசுல இடம் பிடிக்கிறாங்க. யார் யார் தூய மனம் உள்ளவர்கள்ன்ட்டு நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்கன்றார். அவர்களிடம் உப்பு நீரின் உணர்வே இருப்பதில்லை. அவங்க வந்து எப்பயுமே யார்ட்டையும் கடிஞ்சிக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் போய் சண்டை போட மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. எப்போதும் புன்சிரிப்போடு இருக்கிறார்கள். அந்த மாதிரி உண்மையான மனசோட இருக்கிறவங்க பாபா கிட்ட புன்சிரிப்போடு இருப்பாங்க. அவர்களுடைய மனநிலை மூட் ஆஃப் ஆகாது, ஒருபோதும் மாறாது. அவங்க மூட் ஆஃப் ஆயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்பயுமே பாபா நினைவுல முகம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மம்மா மாதிரி பிரம்மா பாபா மாதிரி.
இங்கே நிறைய பேருடைய மனநிலை மாறிவிடுகிறது. ஆனா இப்ப நிறைய பேரோட மனசு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட மாறிடுது. கேட்கவே கேட்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நாங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்றும் சொல்கிறார்கள். அவங்களே சொல்லிக்கிறாங்க, நாங்க தூய்மையற்றவர்களா இருக்கிறோம், வந்து தூய்மையாக்குங்கள் என்று. இப்போது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபாவை அழைக்கிறார்கள். அவர் தானே பதித்த பாவனான்னு அழைச்சோம், அதை சொல்றாரு. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய துணி சுத்தமாகிவிடும். பாபா வந்து துணி துவைக்கிறாரு. இப்ப துணின்னா நம்ம ஆத்மாவை சொல்றாரு. அவரை நினைச்சிட்டே இருந்தா நம்ம ஆத்மா சுத்தமாயிடும்ன்றாரு. என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள், ஒன்றும் செய்ய வேண்டாம். அவரை நினைச்சுக்கிட்டு அமிர்த வேலை பண்ணிட்டு முரளி கேட்டுக்கிட்டு சாப்பாடெல்லாம் அவர் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா நீங்க சுத்தமாயிருவீங்கன்றாரு. ஸ்ரீமத் படி நடக்காதவர்களின் ஆடை சுத்தமே ஆகிறதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஸ்ரீமத் படி நடக்கலன்னா ஆத்மா சுத்தமாகாது. ஆத்மா சுத்தமாகலைன்னா உடல்லையும் பிரச்சனை, ஆத்மாலையும் பிரச்சனை எல்லாமே வரும்ன்றாரு. ஆத்மா சுத்தமாவதே இல்லை. ஸ்ரீமத் படி நடக்காதனால அவங்க ஆத்மா சுத்தமாகறதில்லன்றாரு. இரவும் பகலும் பாபா இதில் தான் அழுத்தம் கொடுக்கிறார். இப்ப இரவும் பகலும் பாபா நமக்கு இதே தான் சொல்றாரு. தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க. தேக அபிமானத்தில் வருவதனால தான் நீங்க ஏமாற்றமே அடைகிறீர்கள். எதுக்கு உங்களுக்கு ஏமாற்றம் வருது? மாயா உங்களை ஏன் ஏமாத்துதுன்னா நீங்க இந்த தேகம்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிடுறீங்க, அதனாலதான்றாரு. எந்த அளவுக்கு மேலே உயருகிறீர்களோ அழகானவர்களாகி கொண்டே செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு புன்சிரிப்பு இருக்கிறது. நம்ம பாபாவோட ஸ்ரீமத் படி நடந்து எந்த அளவுக்கு நம்ம மேல போயிட்டே இருக்கோமோ, அழகானவரா ஆகிறோமோ, பாபா கிட்ட நெருங்குறோமோ அவ்வளவு அழகாயிடுவோம். அந்த அளவுக்கு உங்க முகத்திலையும் புன்சிரிப்பு இருக்கும்ன்றாரு. நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் நிலையை பார்த்தால் கரைந்து கொண்டிருக்கிறார்கள். பாபா சொல்றார், நல்ல பிகேஸ் தான், நல்ல சேவை பண்றாங்க, நல்லாமே முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறாங்கன்றாரு. ஆனா உள்ளுக்குள்ளார நிலையை பார்த்தா கரைஞ்சு போயிடுறாங்கன்றாரு. ஏதோ அந்த தேக அபிமானம் அவங்க கரையிறாங்கன்றாரு. தேக அபிமானத்தின் தீ உருக்கி கொண்டிருக்கிறது. கவலைப்படுறது, அந்த தேகத்தை நினைக்கிறது, தேகதாரிகளை நினைக்கிறது, கவலைப்படுறது, அதனால அவங்களுக்கு அவங்க கரைஞ்சு போறாங்கன்றாரு. இந்த வியாதி எங்கிருந்து வந்தது என்று புரிந்து கொள்வதே இல்லை. அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஐயோ நம்ம இந்த தேகத்தை நினைக்கிறோம், இதை நினைக்கிறோம், பாபா நினைக்காம இதெல்லாம் நினைச்சு நினைச்சு வேதனையில கரைஞ்சு போயிடுறாங்கன்றாரு. தேக அபிமானத்தினால் தான் இந்த வியாதியே வருகிறது என்று பாபா சொல்றார். உங்களுக்கு உடம்புல பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை ஏன் வருதுன்னா இந்த தேகம் தான் நான் நினைச்சுக்கிறதுனால தான் வியாதியே வருதுன்றாரு. நிறைய வியாதி இதுன்னு கிடையாது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லா வியாதியும் எதனால வருதுன்னா அந்த தேக அபிமானத்தினால்தான் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா அபிமானிக்கு ஒருபோதும் இந்த வியாதியெல்லாம் அண்டாதுன்றாரு. எப்ப நீங்க நான் ஆத்மான்ற ஸ்டேஜை கொண்டு வரீங்களோ, நான் ஆத்மா அபிமானிய நிலையை கொண்டு வரீங்களோ, அப்ப ஒருபோதும் உங்களுக்கு எந்த வியாதியுமே கிட்டகே வராதுன்றாரு. உள்ளுக்குள் மிகவும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நிறைய பேரு இந்த பொறாமை இந்த மாதிரி காரணத்தினால உள்ளுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே ஆத்மாபிமானிகளாக ஆகுங்கள். பாபா சொல்றாரு, அவர் கவலையா இருக்குது, எல்லா குழந்தைகளையும் அவர் தானே கரை சேர்க்கணும். அதனால அவர் சொல்றார், குழந்தைகளே ஆத்மாபிமானியா ஆகுங்க. இந்த வியாதி ஏன் வந்தது என்று கேட்கிறார்கள். அவங்க பாபாட்ட போயிட்டு ஒரே சண்டை போடுறாங்க. பாபாட்டே கேக்குறாங்க, ஏன் பாபா உன் குழந்தையாயி எனக்கு இந்த வியாதிலாம் வந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த தேக அபிமானத்தின் வியாதி அப்படிப்பட்டது, கேட்கவே கேட்காதீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. யாருக்காவது இந்த வியாதி வருகிறது என்றால் ஒரேடியாக மாட்டு ஈயை போல் ஒட்டி கொள்கிறது. அதாவது நான் அந்த தேகம்னு நினைச்சுக்கிட்டோம்னா வரிசையா காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வந்து ஒட்டிக்குது. அதாவது பாபா சொல்றாரு, இந்த யாருக்காவது இந்த வியாதி வருதுன்னா உடனே எல்லாருக்கும் அதே வியாதி மாட்டு ஈ மாதிரி ஒட்டிக்குதுன்றாரு. விடுவதே இல்லை. ஸ்ரீமத் படி நடக்காமல் தங்களுடைய தேக அபிமானத்தில் நடக்கிறார்கள் என்றால் மிக வேகமாக அடி விழுதுன்றாரு. யாரெல்லாம் ஸ்ரீமத் படி நடக்காம தேக அபிமானத்துல வராங்களோ, தன்னை தேகம்னு புரிஞ்சுக்கிறது, அப்புறம் எல்லா வேலையும் செய்யறது, அந்த மாதிரி செய்யறதுனால வேகமா அடி அவங்களுக்கு விழுதுன்றாரு. பாபாவிடம் செய்திகள் அனைத்துமே வருகிறது. இப்ப சென்ட்ரல்ல இருந்து எல்லா இடத்துலயுமே பாபாவுக்கு நியூஸ் போகுது. மாயை ஒரேடியாக மூக்கை பிடித்து கீழே விழ வைத்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. என்ன பண்றது, யாரையும் மாயா விட மாட்டுது. முயற்சி பண்ணாலே எல்லாரையும் மாயா வந்து மூக்கை பிடிச்சு கீழே விழ வச்சிருதுன்றாரு. புத்தியை முற்றிலும் அடித்து வீழ்த்தி விடுகிறது. பாபா எவ்வளவு சொல்றாரு, புத்தியே வந்து மாயா பிடிச்சிருதுன்றாரு. என்னன்னா ஒரு பிரச்சனை நடக்கும் போது, ப்ராப்ளம் நடக்கும் போது நமக்கு பாபா ஞாபகமே வராது. அப்ப என்ன ஆகும், அந்த மனசு புத்தி ஃபுல்லா அந்த குழப்பம், அந்த ப்ராப்ளத்தினோட சொல்யூஷன் நமக்கு தோணாது, பாபாவையும் தோணாது. ஆனா அந்த ப்ராப்ளத்தையே நினைச்சு நினைச்சே அந்த புத்தியை போட்டு கெடுத்து விட்டுருது பாருங்க அந்த மாயா. அதான் பாபா சொல்றாரு, புத்தியே முற்றிலும் அடித்து வீழ்த்திடுது மாயான்றாரு.
அந்த டைம் பாபா நினைச்சா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரியும்ல, அது தெரியாது நமக்கு. அந்த டைம்ல அந்த புத்தியே போட்டு மாயா வந்து வீழ்த்திருதுன்றாரு, புத்தியை வந்து புடிச்சிக்குதுன்றாரு, பிளான் போட்டு பிடிக்குதுன்றாரு. மாயா சந்தேக புத்தியுடையவர்களாக ஆகியிருக்காங்க. உடனே அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அதோட பாபா மேலேயும் சந்தேகம், முரளி மேல சந்தேகம், பிகே லைஃபே விட்டு போயிடுறாங்க. எங்களை கல்லு புத்தியிலிருந்து தங்க புத்தியுள்ள ஆக்குங்கள் என்று பகவானை அழைக்கிறாங்க. பிறகு அதற்கு விரோதமானவர்களாக ஆகிடுறாங்க என்றால் என்ன கதியாகும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, நீங்க தானே கூப்பிட்டீங்க பத்தித பாவனே வாரங்கள், கல்லு புத்தியில இருந்து தங்க புத்தி ஆகுங்கள்லாம் கூப்பிட்டீங்க, அதுக்காக தான் வந்து ஞானம் கொடுத்தா. இங்க வந்த பிறகு விரோதமானவர்களா, பாபாவுக்கே விரோதமானவர்களா ஆயிட்டா என்ன கதி ஆகும் சொல்றாரு. ஒரேடியாக விழுந்து கல் புத்தியுடையவர்களாக ஆகிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாணவ வாழ்க்கை தான் சிறந்தது என்று குழந்தைகளுக்கு இங்கு அமர்ந்திருக்கும் போது குஷி இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப இறை மாணவன் நம்ம சாதாரணமா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இஸ் பெஸ்ட் லைஃப்னு வாங்க. இப்ப நம்மலாம் இறை மாணவர்கள், காட்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப்னு பாபா சொல்றாரு. அப்ப அந்த அந்த லைஃப் எவ்வளோ ஒரு ஜாலியா இருக்கணும், இங்க நீங்க குஷியோட இருக்கணும்ன்றாரு. இப்ப ஸ்டூடெண்ட்னா அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும், அம்மா வந்து சாப்பாடு போடுவாங்க, அப்பா வந்து ஃபீஸ் கட்டுவாரு, அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு. அது மாதிரி நீங்களும் இங்க வந்து சிவபாபா வந்து நமக்கு ஃபீஸ் கட்டுவாரு, ஃபீஸ் கூட கேட்கறது இல்லை நமக்கு, அவர் பாத்துக்குவாரு. பிரம்மா பாபா சாப்பாடு போட போறாரு, நமக்கு என்ன வேலை இருக்கு, நம்ம ஜாலியா இருங்கன்றாரு, குஷியோட இருக்கணும். இதை விட உயர்ந்த படிப்பு வேற ஏதாவது இருக்குதா என்னன்று பாபா இப்ப நம்மள கேக்குறாரு. இதை விட ஏதாவது உயர்ந்த படிப்பு இருக்கா? அனைத்திலும் சிறந்தது இதுவே ஆகும். 21 பிறவிகளுக்கு பலம் தருகிறது. எனவே இப்படிப்பட்ட படிப்பின் மீது எவ்வளவு கவனம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், இதை விட ஒரு பெரிய படிப்பே கிடையாது. அப்பனா அவங்க அந்த அந்த படிப்புக்கே டாக்டர் இன்ஜினியருக்கே நைட்டு பகலா டீ போட்டு குடிச்சுலாம் படிக்க வைக்கிறாங்க அந்த அப்பா அம்மா. நீங்க பாபாவும் தான் இங்க டீ போட்டுலாம் கொடுக்குறாரு, நீங்க ஏந்திருக்கிறீங்களா? எவ்வளவு ஒரு கவனத்தோட நீங்க வந்து படிக்கணும்னு சொல்லி பாபா கேக்குறாரு. தேவதையா ஆகுறீங்க, அது 21 பிறவிகளுக்கு பலன் கிடைக்குதுன்னா எப்படிலாம் உழுந்து பிறண்டு படிக்கணும், எங்கேயாவது கவனம் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. சிலர் முற்றிலும் கவனமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சிலர்லாம் முரளியே தொடரதே கிடையாது, முரளி புக்கு வாங்கி அது ஒரு ஓரமா வீட்டுல கிடக்குது, அந்த மாதிரி படிக்கிறதே இல்லைன்றாரு. மாயை அவங்கள மூக்கு காதை முற்றிலும் அறுத்துருதுன்றாரு. அந்த அளவுக்கு அந்த மாயாவுல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அந்த மாயை விட்டு வர பிடிக்கல. இதெல்லாம் படிச்சா நம்ம மாறிடுவோன்ட்டு அந்த புக்கை திறந்து கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே கிடக்கும். இதனுடைய ராஜ்யம் அரை கல்பம் நடக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாயா வந்து 2500 வருஷமா இப்படிதான் எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்குது. எனவே கேட்கவே கேட்காதீர்கள், அப்படி பிடித்து கொள்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவே சொல்றாரு, கேட்கவே கேட்காதீங்க, அந்த அளவுக்கு மாயா எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்குதுன்றாரு. பாபா கிட்டே வரமாட்டாங்க, அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சிருக்குது. ஆகையினால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று பாபா அவரே சொல்றாரு. இப்ப நமக்கு சொல்றாரு, எங்கேயாவது நீங்களும் மாறிட போறீங்க, நீங்களும் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி நம்மள சொல்றாரு. ஒருவர் மற்றவருக்கு எச்சரித்து கொண்டே இருங்கள். அது மாதிரி நீங்களும் பாபா நினைங்க, மத்தவங்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க, பாபா நினைங்க, பாபா நினைங்க, பாபா விட்டுறாதீங்க. எங்கேயாவது பிகே லைஃப் விட்டு போயிட போறாங்க, அவ்வளவுதான், மாயா படுகுழியில தள்ளிடும். அதனால எல்லாரையும் எச்சரித்துட்டே இருங்கன்றாரு. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்லுங்க, இல்லை என்றால் மாயை காது முக்கை அறுத்து விடும். பாபா மட்டும் நினைக்கலன்னா அந்த பழைய லைஃபுக்கு போனா என்ன ஆகும் நமக்கு? அந்த கலியுகத்துல நமக்கு ஒரு பைசா கூட யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான உலகத்துல இருந்தா இங்க வந்திருக்கிறோம். பாபா நம்மள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறாரு, நம்மளும் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப திரும்ப அந்த லைஃப் போனா என்ன ஆகும்? மாயா நம்ம காது முக்க அறுத்துருன்றாரு. பிறகு ஒரு காரியத்திற்கும் பயன்பட மாட்டீர்கள். பாபா சொல்றாரு, ஏற்கனவே எப்படி இருந்தீங்களோ அதோட மோசமாயிடுவீங்கன்றாரு. ஏற்கனவே உங்களை ஒரு பைசாக்கு யாராவது மதிச்சாங்களா? இங்கேயாவது நான் உங்களை வந்து எப்படியெல்லாம் இனிமையான குழந்தைகளே, செல்லங்களே எல்லாம் கொஞ்சறேன், உங்களை யாராவது இந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்களா? இங்க வந்துதான் எல்லாம் உங்களுக்கு ஆஹா ஓஹோன்ட்டு நடக்குது. திரும்ப நீங்க பழைய கலியுகத்துக்கு போனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லி சொல்றாரு. நாம் லட்சுமி நாராயணாக ஆவது நடக்காது என்று நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள். சிலருக்கு வந்து நம்மளாம் போய் லட்சுமி நாராயணா ஆக முடியுமா? அதெல்லாம் கண்டிப்பா ஆக முடியாது, 100% ஆக முடியாதுன்ட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்றாரு. களைப்படைந்து மன வெறுப்படைந்தவர்களாக ஆகிடுறாங்க. அதாவது முயற்சி பண்ணி களைப்பாய் போய் மனசே வெறுப்பு சோர்வாயிடுது அவங்களுக்குன்றாரு. மாயிடம் தோல்வி அடைந்து ஒரேடியாக குப்பையில் விழுந்து கிடக்கிறார்கள். அந்த மாதிரி நிறைய மாயா டெஸ்ட் பேப்பர் கொடுத்து அதுல தோல்வி அடைஞ்சு ஒரேடியா குப்பையில போய் விழுந்துட்டாங்களாம். பழையபடி அந்த கலியுக வாழ்க்கையில போயிட்டாங்க. பாருங்கள், நம்முடைய புத்தி கெடுகிறது என்றால் மாயை மூக்கை பிடித்து விட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நமக்கே ஏதோ பாபா நினைக்காம வேற ஏதாவது சிந்தனை போகுது, அந்த கலியுக விஷயங்கள்ல போகுது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம புத்தி ஏதோ கெட்டுக்கிட்டு இருக்குது, ஏதோ வீண் விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம், யாரை பத்தியா அவங்கள பத்தி இவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறோம், இல்ல அந்த உலகாய வாழ்க்கையில ஏதோ புத்தி போகுதுன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மள மாயா புடிச்சு வச்சுக்குது.
மாயா பூக்க புடிச்சு வச்சிருக்குன்ட்டு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார். எப்படியெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். நினைவு யாத்திரையில் நிறைய பலமே இருக்கிறது சொல்றாரு. பாருங்க, பாபா நினைச்சா அவ்வளோ சக்தி கிடைக்குதுன்றாரு. உலகத்தையே வெல்லக்கூடிய சக்தியை நான் தரேன்றாரு. இந்த அற்பகால சுகத்துக்கு முன்னாடி போறீங்க, போய் ஒரு லட்டு ஒரு இது ஜாங்கிரி அதுக்கு பின்னாடி போறீங்க. அதாவது சாதாரணமா அந்த மாயா வந்து இந்த ட்ரெஸ்ஸு அந்த எது எதையோ காமிச்சு மயக்குது அப்படியே. ஏன்னா நம்ம வந்து உலக ராஜ்யத்தையே பாபா கொடுக்குறேன்றாரு. இது இந்த பக்கம் ஏத்துட்டு போகுது, அதுல போய் மயங்கி சில பேர் போயிடுறாங்க. அதான் பாபா சொல்றாரு, எவ்வளோ பேர் எதுலயோ வீக் பாயிண்ட் இதுன்னு கிடையாது, நிறைய வீக் பாயிண்ட் அதுல போய் மாட்டிக்கிறாங்க. தேக அபிமானம், நிறைய இந்த பெயர் ரூபத்துல எல்லாம் சிக்கிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நினைவு யாத்திரையில தான் நிறைய சக்தியே கிடைக்கிறது, நிறைய குஷி நிரம்பி இருக்கிறதுன்றாரு. அதீந்திரிய சுகமே கிடைக்குது, குஷியும் கிடைக்குது. பாபா நினைக்க நினைக்க குஷியை போன்ற ஒரு டானிக்கும் இல்லை என்றே சொல்கிறார்கள். சொல்றாங்களே, டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க, டோபர்பைன்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது சந்தோஷமா இருந்தாலே, அதனால உடல் ஆரோக்கியமாயிடுதுன்னு சொல்றாங்க. பாபாவும் அதே தான் சொல்றாரு. குஷி போன்ற ஒரு டானிக்கே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. கடையில் வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், வருமானம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒருபோதும் அவர்களுக்கு களைப்பே ஏற்படாது, பசியே ஏற்படாது, மிகுந்த குஷியில் இருப்பார்கள். இப்போ ஒரு கடை வச்சிருக்காங்க, இப்போ இந்த பட்டாசு கடை, அந்த ஜவுளி கடை எல்லாம் இந்த தீபாவளி டைம்ல பார்த்தீங்கன்னா வருமானம் வந்துகிட்டே இருக்குது, காசு வந்துகிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு களைப்பு வருமா? பசி கூட வராது, குஷியா இருக்கும் காசு வருதுன்னா. உங்களுக்கு அளவற்ற செல்வம் கிடைக்காது. பாபா சொல்றார், அவங்களுக்கு அந்த அல்பகால செல்வத்துக்கே இப்படி குஷியா இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது? அளவற்ற செல்வமே கிடைக்குதுன்றாரு. உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கணும். அந்த ஞான செல்வம் உங்களுக்கு எடுக்க போற 84 பிறவிக்கு உங்களுக்கு பின்னாடியே வரும். எவ்வளவு குஷி இருக்கணும்ன்றாரு. அவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றாரு. நம்முடைய நடத்தை தெய்வீகமாக இருக்கிறதா அல்லது அசுரத்தனமாக இருக்கிறதான்ட்டு பார்க்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க உங்களை நீங்களே பாருங்க, நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? நம்ம தேவதை மாதிரி இருக்கிறோமா இல்ல ஒரு அரக்கி மாதிரி இருக்கிறோமான்ட்டு நீங்களே பாருங்கன்றாரு. நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இப்ப டைம் ரொம்ப கம்மி, ரொம்பலாம் நேரம் இல்லை. அந்த காலத்துல தாதி தீதிகள் எல்லாம் முயற்சி பண்ணாங்க, அந்த மாதிரியா நமக்கு டைம் இருக்கு? அதுவும் நம்ம கடைசியில வர வந்திருக்கிறோம், டைமே இல்லைன்றாரு பாபா. அகால மரணங்களின் போட்டி நடப்பதை போல் இருக்கிறது. இப்ப பாருங்களேன், இப்ப போட்டி நடக்குதான், அகால மரணத்துக்கும் இந்த விபத்துகளுக்கும் போட்டி நடக்குதான், எங்க பார்த்தாலும் நடக்குதான். அந்த மாதிரி விபத்துகள் போன்றவை பாருங்கள் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கங்க ஆக்சிடென்ட், அங்கங்க அகால மரணம், இதெல்லாம் போட்டி நடந்துட்டு இருக்குதுன்றார். எங்க பார்த்தாலும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. புத்தி தமோ பிரதானமானதாகி கொண்டே செல்கிறது. அதிக மழை பொழிகிறது என்றாலும் கூட அதனை இயற்கையின் விபத்து என்று சொல்லலாம் சொல்றாரு. இப்ப புத்தி வேற எல்லாருக்கும் வீணா போயிடுச்சுன்றாரு. இப்ப நிறைய மழை பொழியுதுன்னா கூட அது இயற்கையின் விபத்துன்னு சொல்றாரு. எதுவுமே வந்து எல்லாமே ஆக்சிடென்ட், இயற்கையினுடைய சீற்றம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மரணம் முன்னால் வந்தே விட்டது. பாபா சொல்றாரு, எல்லாருக்கும் தலைமையில மரணம் இருக்குன்றாரு. இதுல இந்த உடம்பு மேலேயும் கேரண்டி கிடையாது. சித்திரம் நல்லா இருந்தாதான் சுவர், சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. நம்மளுடைய உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம முயற்சியே சரியா பண்ண முடியும். அதனால உடம்பு நல்லா இருக்கும் போதே பாபா நினைச்சிருங்க. ஏன்னா எப்ப மரணம் யாருக்கு வரும்னே தெரியாது. அணுகுண்டுகளின் யுத்தம் தொடங்கிவிடும் என்பதையும் புரிந்துள்ளார்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு, உலகம் வந்து ஏதோ ஒரு மாதிரியா போயிட்டு இருக்குது, 3ஆம் உலகப் போர் வரும் பொழுது, வெடிக்கும் பொழுது, ஆட்டம் பாம்பு தூக்கி போட்டுருவாங்க பொழுதுலாம் எல்லாரும் புரிஞ்சிட்டாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களையும் செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள் என்றால் பிறகு யுத்தம் ஆரம்பமாகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு, எச்சரிக்கை கொடுக்குறாரு. நல்லது. இனிமையில இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணிக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆன்மீக போதையில் இருந்து கொண்டு தங்களை சுதந்திரமானவர்களாக மாற்ற வேண்டும். எந்த ஒரு பந்தனத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மாயை எலியிடமிருந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மாயை வந்து ஒரு எலி மாதிரி இருக்கு, அதுட்ட இருந்து பாதுகாப்பா இருங்க. ஏன்னா அது ஊதி ஊதி கடிக்குது, தெரியவே மாட்டுது, எந்த ரூபத்துல வருதுன்னே தெரியல. தெரியாம ஐயோ மாயான்னு தெரியாமலே ஏமாந்துட்டேன்னு சொல்லாதீங்க, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனதில் ஒருபோதும் தீய எண்ணங்களே வரவே கூடாது சொல்லி சொல்றாரு. 2வது பாயிண்ட், பாபாவிடமிருந்து அளவற்ற ஞான செல்வம் கிடைக்கிறது என்ற குஷியில் இருக்க வேண்டும். இந்த வருமானத்தில் ஒருபோதும் சந்தேக புத்தியுடையவர்களாகி களைப்படையக்கூடாது. என்னடா இது, நம்ம டெய்லி நம்ம தான் சென்டருக்கு போறோம், யோகா பண்றோம், ஒண்ணுமே மாற்றம் இல்லையே, எல்லாரும் சொன்னாங்களே, ஆனா எதுவுமே அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம தூய்மையா ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். மாணவ வாழ்க்கை தான் மிக சிறந்த வாழ்க்கை, ஆகையினால் படிப்பின் மீது முழு கவனம் வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம்.
எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருந்து அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்பவராக மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளலாக ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இவர் பெரிய பெரிய இதெல்லாம் கொடுக்குறாரு, டைட்டில்லாம் நமக்கு. பாபா சொல்றாரு பாருங்க, எப்பவும் விழிப்புணர்வோட இருந்து எல்லாருடைய ஆசையும் நீங்க தான் பூர்த்தி செய்யணுன்றாரு. இன்னும் உங்களோட ஆசையே பூர்த்தி ஆகலன்னா சொல்லாதீங்க. எப்பவுமே அட்டென்ஷனோட ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா உங்களது எல்லாமே நிறைவேறிடுன்றாரு. நீங்க மத்தவங்களோட ஆசையை பூர்த்தி செய்பவராக இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளல் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போது அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற சுப எண்ணம் குழந்தைகள் அனைவர் மனதிலும் எழ வேண்டும். அனைவரும் பிறப்பு இறப்புல இருந்து விடுபட வையுங்கள். இப்ப எல்லாரும் முக்தி அடையணும். பாவம் எல்லாம் உடம்புல மாட்டிட்டு முடிக்கிறாங்க. என்னடா வாழ்க்கை, இந்த உலகம் அழிஞ்சிட்டா பரவாயில்ல, இந்த பிறவி முடிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படின்லாம் எவ்வளோ பேர் மனசு வருத்தமா எப்படா வாழறதுன்ட்டு வாழவே வழி தெரியாமலாம் உலகத்துல அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு இல்லாம, போட்டுக்க ட்ரெஸ் இல்லாம, ஒரு வேளை சாப்பாடு இல்லாம கூட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே அந்த உடம்ப விட்டு எப்படா போவோன்ட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு இறப்பு வராதா அப்படின்லாம் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசையும் நீங்க பூர்த்தி செய்யணுன்றாரு. நீங்க எல்லாரோட ஆசையும் நீங்க பூர்த்தி செய்யணும். எல்லார் மனதிலும் எழ வேண்டும். எல்லாரையும் நீங்க பிறப்பு இறப்புல இருந்து விடுபட வையுங்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதற்காக தனது சக்தி வாய்ந்த தூய்மையான வைப்ரேஷன் மூலமாக இயற்கை மற்றும் மனித ஆத்மாக்களின் உள்ளுணர்வுகளையே மாற்றுங்கள் சொல்றாரு. இப்ப நீங்க தூய்மையாகி உங்களுடைய தூய்மையனுடைய வைப்ரேஷனை சக்தி வாய்ந்ததா மாத்துங்க. அதன் மூலம் இந்த இயற்கையே மாறிடும். மனித ஆத்மாக்களுடைய உள்ளுணர்வும் மாத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா எவ்வளவு பேர் மோசமான போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப தமோ பிரதானமான உலகத்துல தமோ பிரதானமா ஆயிட்டாங்க. இவங்கள கொன்னுடலாமா, இவங்கள விழுத்திடலாமா, எந்த மாதிரி மோசமான எண்ணங்கள்லாம் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த உள்ளுணர்வெல்லாம் மாத்துங்கன்றாரு. இயற்கையும் மாத்துங்க, தூய்மைப்படுத்துங்க, மனுஷங்களையும் தூய்மைப்படுத்துங்கன்றாரு. உள்ளுணர்வை தூய்மைப்படுத்துங்க. மாஸ்டர் வள்ளலாகி ஒவ்வொரு ஆத்மாவின் ஆசைகளையும் பூர்த்தி செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. முக்தி ஜீவன் முக்தியை தானம் செய்க. இந்த பொறுப்பின் நினைவு உங்களை எப்பொழுதும் விழிப்படைய வைக்கும் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பொறுப்பு என் தலையில பாபா வச்சிருக்கிறாரு. நான் தான் முக்தி கொடுக்கணும், நான் தான் மற்றவங்களுக்கு ஜீவன் முக்தி கொடுக்கணும்ன்ற பொறுப்பே என் தலையில பாபா வச்சிருக்கிறாருன்ற நினைவு உங்களை விழிப்படைய வைக்கும். அப்ப நான் யாருன்னு அப்பப்ப நினைவு செஞ்சுக்கங்க. நான் தான் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளல். நான் எல்லாருக்கும் முக்தி கொடுக்கணும், ஜீவன் முக்தி கொடுக்கணும். அந்த மாதிரி பாபா எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாரு. அந்த பொறுப்புன்ற கிரீடத்தை நீங்க இப்ப இந்த சங்கமயுகத்துல வச்சுக்கோங்க. நீங்க எல்லாருக்கும் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் முக்தி வழங்க, இறப்புல இருந்து விடுபட வைக்கக்கூடிய வள்ளலா ஆகுங்கன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. ஸ்லோகன்: முரளிதரன் முரளியால் தேகத்தின் சுற்றுச்சூழலை மறப்பவரே உண்மையான கோபியர்கள். பாருங்களேன், இந்த கோபியர்கள்னா யாரு? இந்த கிருஷ்ணர் முரளி புல்லாங்குழல் வாசிப்பாராம். அந்த புல்லாங்குழலுக்கு மயங்கி அப்படியே அவங்க வேலையே செய்யாம மறந்துடுவாங்களாம் எல்லாத்தையும். சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமலே மயங்கி நின்றுட்டு இருப்பாங்களாம் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசையில. ஆனா இப்ப உண்மையிலே இந்த ஆத்மா தான் அந்த முரளிக்கு மயங்குது. சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாம முரளிதரன் சிவபாபாவையும் அவரோட முரளிதரனுடைய முரளியால் தேகத்தையும் மறந்து, தேகத்தின் சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் மறந்து யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான கோபியர்கள்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அதுதான் அதீந்திரிய சுகம்ன்றது. அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சுகம். நான் யாருன்றதையும் மறந்து அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாபா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டு மயங்கி போயிருக்கு பாருங்க ஆத்மா. இதுதான் உண்மையான மயங்கிறது. இதுதான் உண்மையான கோபியர்கள், உண்மையான அதீந்திரிய சுகம் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.